இவனுங்க 2 பேரும் பாதிப்பை உள்ளாக்கனதா சொல்லக்கூடிய தலித் இளைஞர்கள் 2 பேருமே அந்த வழியா பைக்ல போறாங்க. அப்படி போகும்போது இந்த இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் அவனுங்களை வம்புக்கு சண்டைக்கு இழுக்கிறானுங்க. சண்டைக்கு இழுத்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது இவனுங்களும் திருப்பி அடிக்கிறானுங்க. அவனுங்க கையில வச்சுன்னு இருந்த பெட்ரோல் பாம் அதை புடுங்கி அவனுங்க மேலேயே அவனுங்க எறிகிறானுங்க. இதுதான் நடந்த உண்மையான சம்பவம். இந்த வன்னிய இளைஞர்கள் பண்ண இந்த சதி திட்டத்தை பாதிப்பை உள்ளாக்கனதா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரேம்குமாரும் அவரது நண்பரும் இதை தடுத்து நிறுத்துறாங்க. தலித் மக்களுக்கு ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் எல்லாருக்கும் ஒண்ணுதான்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உணரணும். ஓலமும் ஒப்பாரியும் எப்பவுமே சேரிகளுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அப்படிங்கிற உண்மையை அவரு புரிஞ்சுக்கணும். வட்டம் நெல்வாய் அருகே 2 இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றப்பட்டு அவங்க எரிக்கப்பட்டிருக்காங்க. கடுமையான காயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை எரிச்சவங்க குறிப்பாக விசிகா கட்சியை சார்ந்தவர்கள் என்று பாமக நிறுவனர் அன்புமணி அவர்கள் கட்டமாக பேட்டி கொடுத்துருவோம் பார்த்துருக்கோம். உண்மையாகவே அந்த கிராமத்தில் என்ன நடந்தது, இது பாமக விசிகா மோதல் தானா இல்லை 2 சமூகங்களுக்கான மோதலா? ஏன்னா காவல்துறை தரப்பில் இது 2 சமூகங்களுக்கும் சாதிக்கான மோதல் இல்லைன்றதை மறுத்திருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு? முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து இன்னைக்கு முழுக்க நாங்கள் ராணிப்பேட்டையில் இருந்து அந்த கிராமத்துலலாம் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் தான் முறைப்படி ஒரு புகார் மனுவை எழுதி எடுத்துன்னு போயிட்டு நம்ம ராணிப்பேட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு 1 மணி நேரம் அவரோட ஆலோசனை பண்ணோம். இதில் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேர் வன்னிய இளைஞர்கள் இன்னைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் போய் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு அவங்க சொன்ன ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுன்னு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டுறாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் தான் இவங்க 2 பேரையும் இப்படி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில இவர் சொல்லிடுறாரு. இவர் சொன்னது பிரகாரமே நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாசும் இதே இன்னும் பட்டை தீட்டி பெருசா சொல்றாரு. இதனோட நோக்கம் என்னன்னா, தேர்தல் வரப்போகுது அப்படின்னாலேயே மிகப்பெரிய கலவரத்துக்கு பாமக எப்பயுமே ஆயத்தமாயிடும். இது நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்லலை, கடந்த கால வரலாறுகளை நம்ம சொல்றோம். 2021 தேர்தல் அரக்கோணத்துல சோமலூர்ல 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை பண்ணது வன்னியர்கள். ஒரு தம்பி பேர் சூர்யா, ஒரு தம்பி பேர் அர்ஜுன். கல்யாணமாகி 1 வயசு குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அவனோட மனைவி கதறி அழுதது எல்லாருடைய நெஞ்சுமே உலுக்கிடுச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு உடனடியா ராணிப்பேட்டையில எழுச்சி தமிழரை அழைச்சின்னு நான் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தணும். அப்போ அந்த கொலை யார் பண்ணது அப்படின்னா முழுக்க வன்னியர்கள் பண்ண கொலை. அதே மாதிரி கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துல ஊர் பேரு திருமால்பூர். அந்த திருமால்பூர் சேர்ந்த ஒரு இளைஞரை மீன் பிடிச்சான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கல்லாலே அடிச்சு கொல்றாங்க 2. அடுத்தது பெருங்காஞ்சி அப்படின்ற ஊர்ல லாரன்ஸ்ன்ற ஒருத்தரை வெட்டி படுகொலை செய்யறாங்க. இதுவும் வன்னியர்கள் தான். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தேசத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி விவேகானந்தனை வன்னியர்கள் தான் வெட்டி படுகொலை செய்யறாங்க, கொடூரமான முறையில் செய்யறாங்க. இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க, என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இப்படி நடக்குது அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, முழுக்க தலித் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த புவியியல் அமைப்பு அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது. மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்ல இருந்து 8-10 கிலோமீட்டர் உள்ள போனா ஒரு காலனி இருக்கும். அந்த காலனியில அதிகபட்சமா ஒரு 100-150 பேர் ஒரு குடும்பமா வசிச்சாலே பெரிய விஷயம். அதை சுத்தி 5000-10,000 பேர் வெறும் சாதி இந்துக்களே இருப்பாங்க. அதுல பெரும்பான்மையா வன்னியர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ராணிப்பேட்டையில கடந்த 15 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது.
அதுவும் இன்னும் கொடூரமா 200 பேருக்கு மேல வன்னியர்கள் ஒன்று சேர்ந்துன்னு முகத்துல ஒரு துணியை கட்டின்னு கையில பெரிய பெரிய கட்டை, அதுல கம்பிகளை, கட்டு கம்பிகளை இதுக்கு போடுவாங்க இல்லையா பாதுகாப்புக்கு, அந்த கம்பிகளை முள்கம்பி அதுல போட்டுன்னு அதை எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோ அடி அடிப்பாங்க, தாக்குவாங்க. அந்த மக்களால திருப்பி தாக்குறதுக்கு உண்டான மக்கள் தொகை கூட இல்லாத இடத்துல போயிட்டு இவங்களோட வீரத்தை எப்பவுமே காமிச்சுட்டு இருப்பாங்க. இது தொடர்ச்சியா காலகாலமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த பகுதியில. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி இந்த பாதிக்கப்பட்ட வன்னிய இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்பேத்கர் சிலையை உடைக்கிறதுக்காக திட்டமிடுறாங்க. அந்த அம்பேத்கர் சிலையை உடைக்கிறதுக்கு திட்டமிடுறதுக்கு என்ன காரணம்? ஒரு பதட்டத்தை உருவாக்கணும். இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்குறது மூலயமா தமிழ்நாடு முழுக்க வன்னியர் தலித் அப்படிங்கிற ஒரு முரணை உருவாக்குறது மூலயமா தேர்தல் மாதிரி நேரங்களை இவங்க கூட்டணி அமைச்சுக்கிறதுக்கும் இவங்களுடைய பேர வலிமையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் இவங்க பயன்படுத்தக்கூடியதுதான் கடந்த காலத்துல இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு செயல் திட்டமாவே இருக்கும். இந்த சம்பவத்துல 15ஆம் தேதி நைட்டு இந்த வன்னிய இளைஞர்கள் பண்ண இந்த சதி திட்டத்தை பாதிப்பை உள்ளாக்கினதா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரேம்குமாரும் அவரது நண்பரும் இதை தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு இதை தெரியப்படுத்தி காவல்துறைக்கும் இவங்க இதை சொல்லிடுறாங்க. காவல்துறை உடனடியா 15ஆம் தேதி இரவே அந்த கிராமத்துக்கு வந்து பெரிய பாதுகாப்பை கொடுத்து அம்பேத்கர் சிலைக்கு அவமதிப்பு எதுவும் உள்ளாகாம இருக்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்றாங்க. இது 15ஆம் தேதி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 16, 17 மறுநாள் கழிச்சு வராங்க. இந்த 5 பேர் 6 பேர் கொண்ட வன்னிய இளைஞர்கள் இந்த 2 பேரையும் பெட்ரோல் பாம் போட்டு கொன்னுணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்துல வடிவமைக்கிறாங்க. அப்போ இவனுங்க 2 பேரும் பாதிப்பை உள்ளாக்கினதா சொல்லக்கூடிய தலித் இளைஞர்கள் 2 பேருமே அந்த வழியா பைக்ல போறாங்க. அப்படி போகும்பொழுது இந்த இளைஞர்கள் வன்னிய இளைஞர்கள் அவனுங்களை வம்புக்கு சண்டைக்கு இழுக்கிறானுங்க. சண்டைக்கு இழுத்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது இவனுங்களும் திருப்பி அடிக்கிறானுங்க. அவனுங்க கையில வச்சுன்னு இருந்த பெட்ரோல் பாம் அதை புடுங்கி அவனுங்க மேலேயே அவனுங்க எறிகிறானுங்க. இதுதான் நடந்த உண்மையான சம்பவம். இந்த சம்பவம் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். ஏன்னா பெட்ரோல் வாங்கின்னு போனது யார் அப்படிங்கிறது வரைக்கும் உளவுத்துறை மிக தெளிவா அங்கிருந்து ஆய்வு பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த 5 பேர்ல இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் தான் இந்த பெட்ரோலையே வாங்கியிருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல இத்தனை கொலைகளையும் வன்னியர்கள் அரங்கேற்றி இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக இதை திரும்ப அவங்க கையிலிருந்து பிடுங்கி அடிக்கிறாங்க. இவ்வளவுதான் இதோட சம்பவம். ஆனால் எந்த வன்முறை சம்பவத்தையும் விடுதலை சிறுத்தைகள் நாங்க ஏற்கிறது கிடையாது. அது எந்த ரூபத்துல வந்தாலுமே பேச்சுவார்த்தையின் மூலமாக மிக சிறந்த தீர்வுகள் அடைய முடியும். வன்முறை மூலமா எந்த ஒரு தீர்வையும் அடைய முடியாதுன்னு நாங்க தீர்க்கமா நம்பக்கூடியவங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலமா நாங்க இந்த மாதிரியான பிணங்கள் எவ்வளவோ ஓலம் ஒப்பாரி எல்லாத்தையும் கேட்டு 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 அரசாங்கத்துல முறையிட்டு காவல்துறையில முறையிட்டு அப்பேற்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை தான் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஒருபோதும் ஒரு கட்சியை நாங்க வெளிப்படுத்துறது கிடையாது, ஒரு கட்சி மேல குற்றம் சுமத்துறது கிடையாது. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களை போய் பார்த்த உடனடியா உணர்ச்சி வசப்பட்டு ஒட்டுமொத்த பழியும் தூக்கி விடுதலை சிறுத்தைகள் மேல கட்ட வைத்து விடுறார். ஒரு பக்கம் சீமான் பெரியார் மேல வெறும் பொய்ய சுமத்துறார். இவரு நேர் எதிரா எங்க மேல விடுதலை சிறுத்தைகள் மேல இப்ப ஏற்பட்ட ஒரு பழிய சுமத்துறார். இது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? இவர் போனாரு, பார்த்தாரு, அங்க கேட்டாரு, உணர்ச்சி வசப்படுறாரு. இதே மாதிரியான எமோஷனல் இத்தனை ஆண்டு காலமா அந்த தலித் மக்களுக்கு இருந்திருக்காதா? இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய தாய் தகப்பன் மனைவி உற்றார் உறவினர் எப்படியெல்லாம் வேதனைப்படுவாங்க, அவங்களுடைய உள்ள எவ்வளவு வேதனையில உள்ளாகுன்றது எங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதே மாதிரிதான் தலித் மக்களுக்கு ஏற்படக்கூடிய
வலியும் வேதனையும் எல்லாருக்கும் ஒண்ணுதான்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உணரணும். ஓலமும் ஒப்பாரியும் எப்பவுமே சேரிகளுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அப்படிங்கிற உண்மையை அவரு புரிஞ்சுக்கணும். ஆனா நடந்தேறிய சம்பவத்தினுடைய உண்மை தன்மை அடிப்படையில யார் இந்த செயலை செஞ்சிருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் சொன்ன பட்டியலிட்ட அத்தனை கொலைகளையும் வன்னியர்கள் செய்தார்கள். நாங்கள் ஒருபோதும் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் பாமக என்று குற்றம் சுமத்துவது கிடையாது. ஆனா சதி திட்டம் தீட்டினது எதுக்காக? 15ஆம் தேதி இரவு அம்பேத்கர் சிலையை அவமதிக்கிறதுக்காக, சிலையை சேதப்படுத்துவதற்காக இந்த 5-6 கொண்ட இளைஞர்கள் திட்டமிட்டது எதனால? இதை காவல்துறை மிக நுட்பமா கவனிக்கணும். ஏன்னா இதே நேரத்துல வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டத்துல செங்குந்தி கிராமத்துல புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படம், அதாவது சுவற்றிலேயே வரையப்பட்டு வச்சிருப்பாங்க. அந்த புகைப்படத்தை சாணியால 2 வன்னிய இளைஞர்கள் பூசலாம். அதுவும் எப்படி பூசுறாங்கன்னா, அந்த இடத்துல படிப்பகம் இருக்குது, பசங்க சின்ன குழந்தைங்களாம் வந்து படிக்கும். அதனால அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கும், ஸ்கூலுக்கு முன்னாடி போடுற மாதிரி ஸ்பீட் பிரேக் இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கை இந்த 2 இளைஞர்கள் கெட்டபாரை கொண்டு வந்து குத்தி அதை நகர்த்தி அதே இடத்துல சாணியையும் வாரி பூசிட்டு ரிலாக்ஸா இவங்க போறாங்க. கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சாலை மறியல் பண்ணி அவங்கள கைது பண்ண சொல்லி கேட்கறாங்க. இது ஒரு நேர்மையான நடவடிக்கை. இப்போ அதுக்குண்டான ஆதாரம், சிசிடிவி ஆதாரம் எல்லாத்தையுமே வந்து காவல்துறை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த ஊர் மக்களும் கிராமத்து மக்களும் எடுத்துன்னு போயிட்டு காவல்துறையில கொடுத்துட்றாங்க. சம்மந்தப்பட்ட இளைஞர்களை காவல்துறை கைது பண்ணிடுது. ஆனா கைது பண்ண பிறகு 300 பேருக்கு மேல சாலை மறியலில் உட்காந்துருக்குறாங்க தலித் மக்கள். ஆனா இந்த 2 பேரை வன்னிய இளைஞர்களை காப்பாத்துறதுக்கு யார் வராங்கன்னா, வன்னிய சங்க தலைவர் பொன்னுசாமியும் முன்னாள் திருப்பத்தூர் எம்எல்ஏ பாமக TK ராஜா இவங்க தலைமையில 100 பேர் கொண்ட பாமகவினர் காவல்துறை வந்து துணை கண்காணிப்பாளரை பார்த்து எங்க ஆளுங்களை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ இங்க வாக்குவாதம் நடக்குது. அப்போ டிஎஸ்பி இந்த இளைஞர்கள் பண்ண காரியத்தை போன் மூலியமா அது வீடியோ போட்டு காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ல, நீங்க வழக்கு போடுங்க, ஆனா பொய் வழக்க போடாதீங்க, இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த கிராம மக்கள் 300 பேர் ஒரு கிராமத்துல இருந்து உட்காடுறாங்கன்னா, அவங்க 100 பேர் பல கிராமத்துல இருந்து ஒன்று சேர்ந்து ஒரு பாமகவா வந்து நின்று அங்க அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல அம்பேத்கர் சிலையை அவமதிக்கிறது மூலயமா, இந்த சிலையை உடைக்கிறது மூலயமா ஒரு சமூகத்துல பதட்டத்தை உருவாக்குறது. அதே நேரத்துல திருப்பத்தூர் மாவட்டத்துல அம்பேத்கருக்கு சாணியை போட்டு அங்க அவமதிக்கிறது. இது யாருடைய செயல்? இது எப்படி ஒருத்தரால செய்ய முடியும்? வேறு எந்த கம்யூனிட்டியுமே இந்த மாதிரி செய்யறது கிடையாது. நீங்க ஆரம்ப காலம் தொட்டு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே செய்யறது கிடையாது. ஆனா நீல நிறத்தை தன்னுடைய கட்சியினுடைய கொடியிலேயே சேர்த்து இருக்கக்கூடிய பாமக புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் வழிகாட்டியா வைத்திருக்கக்கூடிய பாமக முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை கட்ட வைத்து விடுது. இப்ப நாம வந்து ஒரு ஆதாரம் இல்லாம அவங்க மேல குற்றம் சுமத்தல. வன்னியர்கள் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் பாமக மேல சுமத்தக்கூடிய ஒரு அவலுக்கு நாங்க கிடையாது. அப்பேற்பட்ட குற்றச்சாட்டு அவங்க மேல இல்லை. ஆனால் தேர்தல் மாதிரியான நேரங்கள் நெருங்கும் பொழுது முழுக்க முழுக்க பாமக எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இந்த சோசியல் இன்ஜினியரிங், தலித் அல்லாத சமூகத்தினரை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறது அவங்க காலகாலமா செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த கிராமத்துல ராணிப்பேட்டை மாவட்டத்துல திருமால்பூர்ல இருக்கக்கூடிய கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா வன்னியர்கள், யாதவ் எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க. சாதி இந்துவா இருப்பாங்க. இவங்க எல்லா நேரத்திலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா கேப்பாரற்ற சமுதாயமா இந்த தலித் மக்கள் மட்டும் தான் தனியா நிற்பாங்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை பாமக நிறுவனரும் பாமக தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தலித் மக்களை வந்து சகோதரரா நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல அவங்க வந்து செயல்பட்டதே கிடையாது. கடந்த காலங்கள்ல அம்பேத்கர் சிலைகள் அவமதிக்கப்பட்டது, அம்பேத்கர் சிலைகள் உடைக்கப்பட்டது
அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை அணிக்கப்பட்டது, இதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ஒரே கம்யூனிட்டி பேரே வரும். இதுக்கு இன்னும் பல்வேறு வரலாறுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்தவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், இப்பேற்பட்ட ஒரு அரசியலை கையில் எடுக்க வேண்டாம்னு அவருக்கு நாங்க கட்டளை இடுறோம் அல்லது கோரிக்கையா வைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த மக்கள் எதிர்காலத்துல ஒரு வெறுப்புணர்வை, பறையர்களும் வன்னியர்களும் மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வை மனசுல ஏத்திக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் பிரச்சாரங்கள் இருக்குது. இந்த அரசியல் பிரச்சாரங்கள் மூலயமா படிப்பறிவற்ற ஏழை எளிய வன்னிய மக்கள் இவங்களுடைய சதி திட்டம் தெரியாம இவங்க ஆளாயிடுறாங்க. இத அரசு தயவு கூர்ந்து கண்காணிச்சு தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் ஒரு காலத்துல இருந்தது. 1967 தான் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்தினுடைய தலைவரா கக்கன் அவர் இருந்தார். ஒன்றிய அரசு ஒரு தொகையை கொடுக்கும், மத்திய அரசு ஒரு தொகையை போடும். இந்த ரெண்டு தொகையும் சேர்த்து தமிழகம் முழுக்க தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்தை கருத்தியல் ரீதியா, நாடக ரீதியா எல்லா வகையிலையும் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட அந்த செயல் திட்டம் இருந்தது. அரசாங்கத்தினுடைய திட்டம் அது. ஆனா அந்த திட்டத்தை மறுபடியும் திராவிட மாடல் அரசு வேகமாக செயல்படுத்தணும்னு ஒரு பணிவா நம்ம கேட்டுக்கிறோம். அதே மாதிரி மிக முக்கியமா காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்போ பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமுதாயம், ராணிப்பேட்டை மாவட்டத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமுதாயம் வன்னியர்கள், பறையர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி, ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஒரு டிஎஸ்பியாவோ அங்க வராரு அப்படின்னா, அவர் இயல்பாவே அந்த சாதிக்கு ஒரு ஆளும் வர்க்கமாவே இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறார், அல்லது அவரே தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்கிறார். இப்படி ஒரு மனநிலை இருக்குது. ஆனா வன்னியர் அல்லாத, பறையர் அல்லாத வேறு ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரோ அந்த இடத்துல வரும்போது அந்த அளவுக்கு அங்க பிரச்சனைகள் இல்லைங்கிறது எங்களுடைய ஆய்வுல தெரியுது. இன்னைக்கு ராணிப்பேட்டை கண்காணிப்பாளர் போய் பார்க்கும்போது அவர் வடநாட்டை சார்ந்தவர், அவர்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். இந்த விஷயத்த நீங்க ரொம்ப சென்சிட்டிவா யோசிங்க, ரொம்ப நுட்பமா போய் பாருங்க, அடிமட்டத்துல இருந்து இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி கம்பல்சரியா ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ இருப்பாரு. நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை குற்றம் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஆனால் கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி அதிகாரிகள் சாதி வெறி பிடித்தவர்களாக, மத வெறி பிடித்தவர்களாக இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிடக்கூடிய சக்திகளாகவும் இவங்க இருக்கிறாங்க. அதனால நேரடியா இதுல நீங்களே கள ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுக்கணும்னு எஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்தோம். அதே தான் தமிழக அரசு இருக்கு. இது ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் இல்ல, வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், எல்லா மாவட்டங்களிலுமே குறைந்தபட்சம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதியினருடைய அதிகாரிகள் நிறைய இப்போ வந்துட்டே இருக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. ஒரு சில அமைச்சர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னா, அந்த அமைச்சர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவரோ அந்த சமுதாயத்தினுடைய அதிகாரிகளே எல்லா காவல் நிலையத்திலையும் 100க்கு 100% ஃபுல்ஃபில் ஆகிறது எங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குது. ஆகவே திராவிட மடல் அரசை ஏற்று நடத்தக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறந்த உயர்ந்த நோக்கத்தோடு சமூக நீதியை வழங்கணும்னு நீங்க இருந்தாலும், கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய செயல்களையும் காவல்துறையில் இருக்கக்கூடிய சங்கிகளுடைய செயல்களுக்கும் தனியான ஒரு விங்கு போட்டு நீங்க கண்காணிக்க வேண்டும் என்று தயவு கூர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன்.